ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இது வந்து முழுக்க முழுக்க புது வகையான ரெசிபி. இது வந்து ஸ்வீட் கார்னும் பாசிப்பருப்பும் வச்சு நம்ம செய்ய போகிறோம். இது வந்து பக்கோடான்னு சொல்லலாம், போண்டான்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது கூட கெச்சப் அல்லது சட்னி ரெண்டுத்தில் எது வச்சு கொடுத்தீங்கனாலுமே போதும் போதுன்ற அளவுக்கு குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் பத்தலைன்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது வந்து 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவிக்கங்க. கழுவிட்டு இதை வந்து 2 மணி நேரத்துக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுக்கோங்க. பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க, கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக ஊற்ற வேணாம். இப்போ 2 மணி நேரம் பருப்பு நல்லாவே ஊறிடுச்சு. பருப்பு எடுத்து மசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா 2ஆக உடையும். அதுதான் பதம், கரெக்டாக ஊறி இருக்குன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது, சேர்க்காம தான் அரைக்கணும். இப்போ பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்காம இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தேவைப்பட்டால் ஸ்பூனால் 1 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ தண்ணி சேர்த்து நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ அரைச்சிட்டு வந்த பாசிப்பருப்பை பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், பருப்பு வந்து இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் அரைச்சிருக்கணும். அப்போ தான் நம்ம போண்டா எடுத்து போடுறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். இப்போது பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே பவுலுக்கு மாற்றியாச்சு. அதே ஜாரில் 1 கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது வந்து பச்சை ஸ்வீட் கார்ன். இப்போ இதை சேர்த்துட்டு பல்ஸில் வச்சு 2 அல்லது 3 சுற்றுனீங்க அப்படின்னா நல்லா கொரப்பாக அரைஞ்சி வந்துடும். அதை எடுத்துகிட்டு வந்துடுங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக தான் அரைக்கணும். அங்கங்கே அந்த கார்ன் வந்து இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இப்போ பாருங்கள், நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு இருக்கணும், கார்ன் அங்கங்கே தெரியணும் சாப்பிடும்போது. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இதை அரைச்சிக்கோங்க. இப்போ இதையும் பருப்போடு சேர்த்துடலாம். அரைச்சிட்டு வந்த கார்னை வந்து பருப்போடு சேர்த்துருங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினீங்க அப்படின்னா ரொம்ப கொழன்னு ஆகிடும், போண்டா போடுறதுக்கு வராது. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் சோம்பு வந்து இடித்து வச்சுருக்கேன், ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கேன். இதுமாரி இடித்து போடும்போது ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் மறந்துடாமல் சோம்பு கட்டாயம் சேர்த்துக்கோங்க, இடித்து சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட பொடியாக நறுக்கி வச்ச 2 பல்லு பூண்டு, 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன வெங்காயம் 2 வெங்காயம் சின்ன சைஸில் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு இஞ்சியும் வந்து குட்டி குட்டியாக நறுக்கி போடும்போது குழந்தைங்க வாயிலெல்லாம் கடிப்படாது, அதனால் நீங்கள் தைரியமாக போடலாம். பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி எல்லாம் நல்லா ஒரு கைப்பிடி போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இடித்து வச்சுருக்கிற மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரே டைமில் உப்பு சேர்த்துடாதீங்க. இப்போது நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இது ஓரத்தில் இருக்கட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா ஹீட் ஆக்கி வச்சுருக்கேன், நான் ஹை ஃப்ளேமில் இருக்குது. இப்போ இதில் போண்டாவை போட்டுக்கலாம். நான் குட்டி குட்டியாக தான் போடுறேன், பெருசாக போடாதீங்க, பெருசாக போட்டால் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. குட்டி குட்டியாகவே போட்டுக்கோங்க. இது வந்து போண்டா போடும்போது எண்ணெய் வந்து ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டக்குன்னு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ஏன்னா கார்ன் நம்ம சேர்த்துருக்கோம், கார்னு ஒன்றும் பாதியமாக தான் இருக்குது. அப்படி நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டே நீங்கள் போண்டா பொரிச்சிங்க அப்படின்னா உள்ளே வேகாது, வெளியில் டக்குன்னு கலர் மாதிரி கருப்பாயிடும். அதனால் போண்டா போட்டதுமே நீங்கள் எண்ணெய் சூடாக இருந்துச்சு அப்படின்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக அதை திருப்பி திருப்பி விடுங்க. போண்டா வந்து நல்ல ஈவனாக குக் ஆகணும், அதே போல் கலரும் நமக்கு ஈவனாக கிடைக்கணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இது வந்து நல்ல கலர் மாதிரி வரும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால கார்னு நல்லா குக் ஆகணும் உள்ளார. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை பொறுமையாக குக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு போண்டா கலர் மாறி வந்திருக்கு பாருங்கள். நல்லா ரெட் கலரில் நமக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த கலரில் நீங்கள் எடுத்திங்கன்னா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டாக கார்னெல்லாம் நல்லா சூப்பராக குக் ஆகியிருக்கும். அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து போண்டாவே வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை கெச்சப் கூட இல்லைன்னா தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா
குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே போல் எல்லா போண்டாவையும் பொரித்து எடுத்துடலாம். நான் சொன்ன மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் இந்த போண்டாவை பொரிக்காதீங்க, கருகி போயிடும். நிச்சயமாக இந்த ரெசிபியை நீங்கள் குழந்தைங்களுக்கு இப்போவே செஞ்சு கொடுங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் அனிதா டேஸ்டி கார்னர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல் ஸ்நாக் ரெசிபி நம்ம சேனலில் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.